சில வேளைகள்ல உபவாசம் செய்யும் போது சத்துருக்களை ஓட ஓட நீங்க விரட்டி அடிக்க முடியும். அதன் மூலமா நீங்க சத்துருக்களை மேற்கொள்ள முடியும், நீங்க ஜெயிக்க முடியும், நீங்க வெற்றி கொள்ள முடியும். இயேசு 40 நாள் வனாந்தரத்துல அவர் 40 நாட்கள் அவர் உபவாசித்து ஜெபித்ததினால சாத்தான ஓட 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 விரட்டி அடித்தாரு. அதே போல கர்த்தரை தேடுங்க, கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். கர்த்தரை தேடு. முதலாவது வேற ஒன்னையும் தேடாத. பிரச்சனை வருது, போராட்டம் வருது, தேவைகள் உன்னை சூழ்ந்திருக்கிறது, கடன் பிரச்சனைகள் உன்னை பயமுறுத்துகிறது, மனிதர்கள் உங்களை நெருக்குகிறார்கள், வேலை ஸ்தலத்துல பிரச்சனை, அப்படியெல்லாம் வரும்போது முதல்ல உன் இருதயத்தை, உன்னுடைய டைரக்ஷன், அதாவது கர்த்தருக்கு நேராக உன்னுடைய இருதயத்தை திருப்பி உன்னுடைய முகத்தை அவருக்கு நேராக்கி அவரை தேட முயற்சி எடு. அடுத்த வசனத்தை படிங்க. மனுஷரிடத்துல சகாயம் தேடக்கூடாது, கர்த்தரிடத்துல அவர்கள் சகாயம் தேட கூடினார்கள். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ள ஓடி சுகமா இருக்கக்கூடிய ஒரு இடம் எது தெரியுமா? நீ சுகமா இருக்கக்கூடிய இடம் கர்த்தருடைய நாமங்க. கர்த்தருடைய நாமம். நம்முடைய சகாயம் கர்த்தரிடத்துல இருக்கு. வாலிப பிள்ளையே, கர்த்தரிடத்துல உன் சகாயத்தை தேடு. வாலிப நாட்கள்ல வரக்கூடிய சோதனைகளை நீ மேற்கொள்ளணும்னா, வாலிப நாட்களில கர்த்தருக்கு சிறந்தவனாக உன் வருங்காலங்கள் இனிதானதாக மாறணும்னா, உன் வாலிப காலத்தை கர்த்தரிடத்துல ஒப்படைச்சு அவருக்கு நேராக உன்னுடைய இருதயத்தை முகத்தை திருப்பி அவரை தேட நீ இப்பொழுதே உன்னை அர்ப்பணி.